உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களே, கேடகம் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். நான் உங்கள் ஊடகவியாளர் பிரவீன்ராஜ். அதாவது இந்த திமுக மேடையில் ரங்கராஜ் பாண்டே பேசுனதுதான் இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பரபரப்பான செய்தியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா இதை குறித்து தான் இந்த காணொலியில் முழுசா பார்க்க போறோம். ஏன்னா ஏற்கனவே விஜய் அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார். பாசிசமும் பாயாசமும் வேறு இல்லை, இவர்கள் இரண்டு பேரும் ஒன்றுதான் என்று சொல்லியிருப்பாரு. இவர்கள் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம், இதை நாங்க நம்பணுமான்னு சொல்லி விஜய் அவர்கள் கேட்டிருப்பாரு. அது இப்போ உறுதியா இருக்குன்றத பார்க்கலாம். ஏன்னா பாசிசமும் பாயசமும் வேற இல்லை. ஏன்னா பல காலமாக சனாதனத்தை போற்றி பேசக்கூடியவராகவும் பெரியாரை குறிப்பாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பேச்சாளராகவும் இருக்கக்கூடியவர் தான் பாண்டே. அப்படிப்பட்ட பாண்டே திமுக மேடையில பேசுனதுதான் இப்போ பெரிய அளவுல அந்த நிகழ்ச்சியோட பேர் என்ன, மாற்றான் போற்றும் திராவிடமா, என்ன திராவிடமோன்றது இந்த இடத்துல மக்கள் யோசிக்கிறது தோணுது. ஏன்னா எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்காங்க, அந்த திமுகவுடைய அமைச்சர்கள் எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் பேச அந்த மேடையில தகுதி இல்லையா அப்படின்னு வெளியில இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்கப்பா. அதான் நம்ம இந்த காணொலியில சொல்றோம். குறிப்பா இதுல பார்க்கக்கூடியது என்னன்னா, காந்தராஜ் அவர்களை அழைச்சிங்க, சரி, அவர் நீதி கட்சியில இருக்கிறாரு. அவர் காந்தராஜ் திராவிட கட்சிகளை புகழாரம் பாடக்கூடியவர். ஆரம்ப கட்டத்தில இருந்து பாண்டேவை கூட பயங்கரமா விமர்சனம் செய்தவர் என்பதை இந்த இடத்துல கவனிக்கலாம். அதே நேரத்தில் நக்கீரன் கோபால் அவர்கள் அநீதிக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பத்திரிகை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். மிக சிறந்த ஒரு பேச்சாளராகவும் நக்கீரன் கோபால் அவர்கள் இருக்கார். திராவிட கட்சி மேடையில் இருக்கக்கூடிய ஒரு சொந்தத்துக்குரியவராகவும் ஒரு பாராட்டுக்குரியவராகவும் பார்க்கலாம் நக்கீரன் கோபால் அவர்களை. ஆனா பாண்டே அவர்கள் எதற்காக அந்த மேடைக்கு அழைத்தார்கள் என்ற கேள்விதான் இப்போ பலரால கேட்கப்பட்டு வருகிறது. ஏன்னா பல காலமாக எப்படியாவது சமஸ்கிருதத்தையும் இந்த மக்களிடையே அந்த இந்தியையும் கொண்டு எப்படியாவது இந்த மக்களிடையே திணித்து விட வேண்டும் என்று இந்த மக்களுக்காக ஒரு எதிர்வினையாற்றி பேசக்கூடிய ஒருவர் யார் என்று பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த பாண்டே. ஏன்னா இந்த அவர்களுடைய அந்த முதலாளிகள் என்ன சொல்றாங்களோ அந்த அசைன்மெண்ட்டை தெளிவா இந்த மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில பாண்டேவுடைய ஒவ்வொரு பேச்சும் பார்க்கலாம். பல மேடைகள்ல பாண்டே பேசியிருப்பார். பாண்டே எந்தெந்த மேடைகளில் பேசுறாரோ அந்த மேடையெல்லாம் தனக்குரியதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவராக பாண்டேவை பார்க்கலாம். அந்த வகையில் தான் நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த நிகழ்வு திமுக மேடையில பாண்டே பேசியதை பார்க்கலாம். ஆனா பாண்டேவை எதற்காக அந்த மேடைக்கு அழைத்தார்கள்? ஏன்னா பாண்டே பாராட்டினால்தான் ஸ்டாலின் அவர்களுடைய உள்ளம் மகிழுமா அப்படின்ற கேள்வி திமுக பேச்சாளர்களே பலர் கேள்வி எழுப்பி வராங்க. அதில் ஏற்கனவே திமுகவை மிகப்பெரிய அளவுல உற்சாகப்படுத்தி மிகப்பெரிய அளவுல கொண்டாடி பேசக்கூடிய பல பேச்சாளர்கள் பல பத்திரிகையாளர்கள் இப்பொழுது திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். ஏனென்றால் விஜய் அவர்கள் சொன்ன அந்த ஒற்றை கருத்து தான் இப்பொழுது உண்மையாக்கப்பட்டிருக்கு என்பதை பார்க்கலாம். ஏன்னா பாசிசமும் பாயாசமும் வேறு இல்லை, இது இரண்டுமே ஒன்றுதான். இவர்கள் அச்சுக்கிற மாதிரி அச்சுக்குதான், அப்புறம் ஒன்று சேர்ந்துக்குதான். இதை இந்த மக்களும் இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் பார்த்து நம்பணும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு தலைவிதியாக இப்பொழுது இருக்கு. இதை தான் விஜய் அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார். இவர்களை நம்பாதீங்க, இவர்கள் ஏமாற்றக்கூடியவர்கள், இவர்கள் இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த அரசை மாற்ற வேண்டும் என்ற வகையில் விஜய் அவர்கள் ஒரு காணொலி வெளியிடும் போது மிகப்பெரிய அளவுல அவருக்கு எதிராக பேசிய பல பத்திரிகையாளர்கள் இப்பொழுது இந்த திமுக செய்யக்கூடிய இந்த ஒரு சனாதன அரசியலை, இந்த போற்றக்கூடிய சனாதனத்தை போற்றக்கூடிய அந்த அரசியலை இப்பொழுது அவர்களே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்பதுதான் இங்க கவனிக்கணும். ஏன்னா தொடர்ந்து பல மேடைகள்ல திமுகவை பகிரங்கமாக விமர்சனம் செய்தவர் தான் பாண்டே. ஸ்டாலினையும் பகிரங்கமாக விமர்சனம் செய்தவர் பாண்டே. ஆரம்ப கட்டத்திலிருந்து இடபிள்யூஎஸ்க்கு எதிராக பாண்டே பேசியதெல்லாம் பார்த்திருப்போம். அப்படி பார்க்கும்போது எத்தனையோ பேச்சாளர்கள், திருமாவளவன் அவர்கள் இப்போது விசிக கட்சி திமுகவோட அந்த கூட்டணியில அங்கம் வகிக்கிறது. அப்படி பார்க்கும்போது திருமாவளவன் அவர்களை விட சிறந்த பேச்சாளர் அந்த கூட்டணி கட்சியில வேற யாராவது இருந்துட போறாங்களா? வேல்முருகன் அவர்கள் இருக்கிறார், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர், அவருடைய சிறந்த பேச்சாளர் அந்த கட்சியில அந்த மேடையில இருந்துருவாங்களான்றதை பார்க்கணும். வைகோ அவர்கள் இருக்கிறார், மதிமுகவுடைய தலைவர் வைகோ அவர்களை விட சிறந்த பேச்சாளர் இப்போது தமிழக அரசியல இருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குங்களே.
இப்படிப்பட்டவர்கள் அனைவருமே வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சியாக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடியவராக இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் தவிர்த்து ஸ்டாலினை வந்து பாராட்டக்கூடிய வகையில இப்பொழுது அந்த மேடையில அந்த மேஜையை போட்டு பாண்டவை அமர்த்தி பேச வைப்பது எதற்காக அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல இப்பொழுது இந்த தமிழக மக்களிடையே வந்து எழ துவங்கியிருக்கு. குறிப்பா திமுக தொண்டர்களிடையே மிகப்பெரிய அளவுல இந்த விவகாரம் வந்து ஒரு பெரிய பூதாகாரத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு என்பதை கவனிக்கலாம். அதாவது தொடர்ந்து இந்த மக்கள் விரோதமான திட்டங்களை எப்படியாவது இந்த மண்ணிலே புகுத்தி விட வேண்டும் என்று பல வகையில இன்று இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசும் பாப்பன ஆதரவாளர்களும் சனாதனத்தை போற்றக்கூடியவர்களும் பேசக்கூடிய அந்த அவர்கள் எடுத்து வரக்கூடிய அந்த ராஜதந்திர திட்டங்களை இந்த மக்களிடையே இந்த மக்கள் மனதில் வேற வகையில இந்த விஷயங்களை எடுத்து போய் சேர்க்கக்கூடிய வகையில அவருக்கு ஆதரவு அளித்து பேசக்கூடியவர் தான் பாண்டே. அப்படிப்பட்ட பாண்டேவை எப்படி இந்த மேடையில அமர்த்தி இவர்கள் வந்து பேசுகிறார்கள் என்று நம்ம ஆய்வு செய்யும் போதுதான் பாண்டே அவர்களை பொறுத்தவரையில எப்பவுமே அவர் வந்து ஒரு மீடியாவே வந்து வியாபார ரீதியாக தான் பார்ப்பாரு. அவர் எந்த மேடையில போய் எந்த இடத்துல பேசினாலும் அதற்கான ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர் வந்து பெற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த மேடையில அவர் வந்து பேசக்கூடியதாக இருக்கும். அந்த மேடையை தனக்குரியதாக மாற்றிக்கொள்ளக்கூடியதாகவும் அங்க இருக்கக்கூடிய அந்த எதற்காக அந்த நிகழ்ச்சிக்கு போறாரோ அந்த சிறப்பு அம்சங்களை அப்படியே தூக்கி கொடி பிடித்து பேசக்கூடியதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது பாண்டியவர்கள் நிறைய பேசியிருந்தாரு. ஆனா குறிப்பிட்டு இந்த கூட்டணி கணக்குகளை குறித்து நிறைய பாண்டே பேசியதெல்லாம் பார்த்திருப்போம். அதில் பார்க்கும்போது கூட்டணியை பொறுத்தவரையில மிகப்பெரிய அளவுல ஒரு சலசலப்போடு தான் திமுகவுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனிக்கலாம். ஏன்னா விசிகாவும் ஏற்கனவே அதிருப்தியோடு தான் பயணிக்கிறோம் என்று தொல் திருமாவளவன் அவர்களே பல பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருப்பார். வேல்முருகன் அவர்கள் வந்து ஏற்கனவே பல பத்திரிகையாளர் சந்திப்புல அவர்களுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தி இருப்பார். அது மாதிரி பல கூட்டணி அந்த திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பல கட்சிகள் வந்து அவர்களுடைய அதிருப்தியோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா இதுல வந்து சனாதனத்தை பகிரங்கமாக எதிர்க்கக்கூடியவராக திருமாவளவன் அவர்கள் அவர்களுடைய அந்த கொள்கைகளுக்கும் சித்தாந்தங்களுக்கும் நேர் எதிரியாக இருக்கக்கூடிய இந்த பாப்பன ஆதரவாளரான இந்த பாண்டே அவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவுல திருமாவளவன் அவர்கள் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல மீண்டும் திமுக மீது பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறதாகத்தான் வந்து தகவல்கள் வெளியாயிருக்கு. குறிப்பாக கூட்டணி வந்து நிச்சயமாக அந்த திமுக கட்சியை பொறுத்தவரையில மாற்றங்கள் ஏற்படுவதற்குத்தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. இது எப்படியோ இந்த மக்களை ஏமாற்றக்கூடிய அந்த அரசியல் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த திமுக மேடையில் பேசக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் வரவேற்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது எஸ்பி சேகர் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழாவெல்லாம் நடத்தினது, ஸ்டாலின் அவர்களை புகழாரம் பாடுவது, ஸ்டாலின் வந்து எஸ்பி சேகரை புகழாரம் பாடுவது, இதெல்லாம் வந்து நிறைய இந்த காணொலிகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். இதனை தொடர்ந்து இப்பொழுது மக்களுக்காக வெளியிட்டு இருக்கக்கூடியதுதான் பாண்டே அவர்களுடைய புகழார காணொலியா இருக்கும். ஆனா இங்க வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கவனிக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா இந்த மக்கள் வந்து நிறைய ஏமாற்றக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஏமாளியாக இருக்கிறாங்க என்பதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கவனிக்கக்கூடியதா இருக்கு. இப்போ சமீபத்தில் இந்த அனைத்து கட்சி கூட்டம் வந்து நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக வந்து திமுக வந்து நடத்தியிருந்தது. பல கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவித்தது. அந்த வகையில் தாவேகா கட்சியும் வந்து ஆதரவு தெரிவித்திருந்தது. இந்த நாடாளுமன்ற மறுசீரமைப்புல அந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு ஆதரவாக பேசியவர் தான் பாண்டே. அப்படிப்பட்ட பாண்டேவை எப்படி திமுக மேடையில ஏற்றி அந்த திமுக மேடையை வந்து அலங்காரப்படுத்தி பேசுகிறார்கள் என்பது இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கேள்வியை வந்து எழுப்ப தோணுகிறது. அதே நேரத்தில் பாண்டே போன்றவர்கள் வந்து பேசினால்தான் ஸ்டாலின் அவர்களுடைய உள்ள மகிழ்மா. பெரியார் குறித்து பேசினாலும் உங்களுக்கு கவலை கிடையாது, இடபிள்யூஎஸ் குறித்து பேசினாலும் கவலை கிடையாது, இடஒதுக்கீடு குறித்து பேசினாலும் கவலை கிடையாது, தாழ்த்தப்பட்ட மக்களை குறித்து பேசினாலும் உங்களுக்கு கவலை கிடையாது. எந்த ஒரு கவலையும் வந்து இந்த திமுகவுக்கு இல்லாததுனால தான் இப்போது பாண்டேவை வந்து அந்த திமுக மேடையில் வந்து அழைத்து பேசியிருக்காங்க என்பதை பார்க்கலாம். இப்போ எப்படி பார்த்தாலும் வந்து இவர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆதரவாளர்கள், பாப்பானிய ஆதரவாளர்கள் என்பது தெல்ல தெளிவாக இப்பொழுது இந்த குட்டி வெளிப்பட்டு இருக்கிறது என்பதுதான் இங்க மக்கள் கவனிக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பெரியார் அவர்களை வந்து பெரிய அளவில் விமர்சனம் செய்யும் போது திராவிட இந்த திக கட்சியை சார்ந்தவர்கள்லாம் பெரிய அளவில் போராட்டம் நடத்தியிருந்தார்கள். அப்போ இந்த திமுக தொங்கு சாதைகள் கேள்வி கேட்டார்கள், விஜய் அவர்கள் ஏன் பெரியாருக்கு ஆதரவு தெரிவித்து பேசவில்லை,
பெரியார் அவர்களை ஏன் அவருடைய கொள்கை தலைவராக வச்சிருக்காரு, அவருக்கு ஏன் ஆதரவு தெரிவித்து பேசவில்லை என்றெல்லாம் பேசினாங்க. அப்போது நம்ம தெளிவான ஒரு காணொலி போட்டிருந்தோம். ஏன்னா இந்த இடத்துல விஜய் அவர்கள் அவருடைய மாநாட்டு மேடையிலே தெளிவுபடுத்தியிருந்தார். அதாவது இந்த அநாகரிகமான இந்த பேச்சுகளுக்கும் இந்த நாகரிகமற்ற இந்த அரசியல் பேச்சுகளும் எந்த இடத்துலையும் பேசாதீங்க. ஏன்னா உங்களுடைய அரசியல் இந்த பொலிட்டிக்கல் டீப்பாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும் என்பது விஜய் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. அதே நேரத்தில் அவதூறு கருத்துக்களுக்கு நீங்கள் யாருமே பதில் அளிக்க வேணான்ற அந்த தாவேகா தொண்டர்களிடையே விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அந்த மாநில தலைமை சொல்லியிருக்கு என்பதை கவனிக்கலாம். பெரியாரை குறித்து ஒருத்தர் தவறான விமர்சனங்களை வைத்து தரங்கட்ட விமர்சனங்களை வைக்கிறாங்க. அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொண்டவர்கள் என்பதுதான் இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் விஜய் அவர்கள் ஏற்கனவே சொன்னால் டீசென்ட் பாலிடிக்ஸ், டீசெண்டாக இருக்கணும், டீப்பாக இருக்கணுன்ற அளவுக்கு அவருடைய அந்த ஒரு நாகரிக அரசியலை வெளிப்படுத்தியிருந்தார். அப்படிப்பட்டவரே நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க பெரியாருக்கு ஆதரவாக ஏன் குரல் கொடுக்கவில்லை என்று. ஆனால் பெரியாரை பல மேடைகளில் பல இடங்களில் பாண்டை விமர்சனம் செய்யும் போது உங்களுக்கு அந்த அறிவு இல்லைன்றப்ப தான் இப்போ கேள்வி கேட்க தோணுது. ஏன்னா சீமான் பல இடத்துல இப்போ சீமானை பெரிய அளவில் ஆதரவு தந்து சீமானை போற்றி புகாரம் பாடக்கூடியவர் தான் பாண்டே. அப்படி இருக்கும்போது இந்த சீமானும் பாண்டே அவர்களும் ஒரே கூட்டையில் ஊறிய மட்டைகளாக தான் இந்த இடத்துல பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இந்த பாண்டேவை அழைத்து நீங்கள் பேசும்போது பெரியாரை விமர்சனம் செய்தவர், பெரியாரை குறித்த அவதூறு கருத்துக்களை பரப்பியவர் திமுக மேடையில் வச்சு அலங்காரப்படுத்தி நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த இடத்துல நிச்சயமாக பெரிய அளவில் சனாதனத்தை போற்றக்கூடிய பாப்பனர்களை ஆதரவுகளை இப்பொழுது இந்த திமுக பெற்றிருக்கிறதாக தான் இந்த இடத்துல கவனிக்கக்கூடியதாக இருக்கு. குறிப்பாக இப்பொழுது இந்த சனாதனத்தை போற்றக்கூடியவர்களாக திமுக மாறிவிட்டதா என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்களுடைய கேள்வியாகவும் இருக்கிறத கவனிக்கலாம்.